அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு தினத்தன்று பஞ்சக்கிரக யோகம் உருவாகிறதுங்க. இந்த பஞ்சக்கிரக யோகமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் புத்தாண்டானது சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த பஞ்சக்கிரக யோகமானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதிலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு பண்டிகை ஒரு ஆண்டில் ஒரு முறை தான் கொண்டாடப்படும். ஆனால் இந்த சித்திரை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமான ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழர்களாகிய அனைவருமே தமிழ் புத்தாண்டை வெகு விமர்சையாக கொண்டாடி வராங்க. அந்த வகையில் தமிழ் புத்தாண்டான தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது பஞ்சக்கிரக யோகம் உருவாக இருக்குங்க. இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது சுமார் 57 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் உருவாகிறது. இந்த பஞ்சக்கிரக யோகமானது மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா புதன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கையால் உருவாகியிருக்கு. இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசித்து வருமானத்தில் உயர்வும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டில், அதாவது சித்திரை 1ஆம் தேதி அன்று உருவாகக்கூடிய இந்த பஞ்சக்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல் ராசியாக பார்க்க போகிறது ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசியுடைய 11வது வீட்டில் பஞ்சக்கிரக யோகமானது உருவாக இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. மனதில் சந்தோஷம் பெருகும். பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரித்து காணப்படுங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சக்கிரக யோகமானது பல்வேறு வகையில் நன்மையை ஏற்படுத்தும். அதாவது புதன், சுக்கிரன், சனி பகவான், ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை இவர்களுக்கு பல வகைகளில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். நிதி ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா அமோகமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் புதிதாக தொழிலோ வியாபாரமோ தொடங்குறீங்க அப்படின்னா அதில் நல்ல வளர்ச்சியும் ரெட்டிப்பு லாபத்தையும் அடைய முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் அது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகுவதோடு அல்லாமல் உங்களுக்கு வெற்றியும் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய உதவியும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விஐபிக்களினுடைய நட்பு உருவாக்குங்க. நட்பு வட்டாரம் அதிகரிக்கிறதன் காரணமாகவும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உறவினர்கள் மத்தியில் நல்ல கௌரவம், அந்தஸ்து உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும்.
அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுவதோடு உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த பஞ்சக்கிரக யோகம் பல வகையில் உங்களுக்கு நன்மையை உண்டாக்குங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ராசியினுடைய 10வது வீட்டில் பஞ்சக்கிரக யோகம் உருவாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. பணியிடத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவையும் கிடைக்கப்பெறுவீங்க. வணிகர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பணி புரிகிறவங்க விரும்பிய இடமாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கு. பஞ்சக்கிரக யோகம் உங்களுக்கு பல வகைகளில் அதிர்ஷ்டத்தை தருவதோடு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் நிலைகொள்ளும். அதே மாதிரி சுபகாரியங்களில் நீடித்திருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். வங்கி சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடை தாமதம் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவர்கள் விரும்பிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலமாகவே இருக்குங்க. மாணவர்கள் எதிர்பார்த்த அனைத்து நலன்களும் அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்மையை தருவதாகவே அமைய பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சக்கிரக யோகம் அப்படிங்கிறது பல வகையில் முன்னேற்றத்தை தரும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடக ராசியுடைய 9வது வீட்டில் பஞ்சக்கிரக யோகம் உருவாக இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறுவாங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதன் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு சக பணியாளர்களும் ஒத்துழைப்புடன் அனுசரணையாக நடந்தும் கொள்வாங்க. ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பண பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நிலவுங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்குவீங்க. மின் சாதன பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு. அவர்கள் இந்த காலகட்டத்தில் சுயமாக தொழில் ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கால தாமதமாகி இருந்ததோ இழுபறியாக இருந்து கொண்டு இருந்ததோ அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியவும் உடனுக்குடன் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. இந்த பஞ்சக்கிரக யோகத்தின் காரணமாக வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு நல்ல ஊதியத்தில் தங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் சிறு முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தரும். அதனால் இந்த காலத்தை நீங்கள் தாராளமாக அனைத்து விஷயத்திற்குமே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகத்தின் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு பெறுவதோடு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே
மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை குடும்பத்துடனோ அல்லது உத்தியோகஸ்தர்கள் பணியிடம் சார்ந்தோ மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த பஞ்சகிரக யோகமானது கிருகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.